வணக்கம். நீரிழிவு மற்றும் அதன் மேன்மை பற்றி மேலும் மேலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு புது விழிப்புணர்வு முயற்சியாக டயபெட்டிஸ் பர் சாச்சா நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் மோகனா, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக. வேகமான வாழ்க்கை முறை, மன அழுத்தம் மற்றும் ஒழுங்கற்ற உணவு பழக்க வழக்கங்களால் இந்தியாவில் நீரிழிவு நோய்கள் ஆபத்தான வேகத்தில் அதிகரித்து வருகின்றன. உலக புள்ளி விவரங்களை பார்த்தால் இந்தியாவில்தான் அதிகமாக நீரிழிவு நோய்கள் உள்ளன. அதனால தான் இந்தியாவில் உலகின் நீரிழிவு நோயின் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. இன்று நீரிழிவு மற்றும் அதன் மேலாண்மை பற்றி கற்பிப்பதற்காக, நீரிழிவு நோயின் அச்சுறுத்தலை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பேன் இந்தியா முயற்சியாக டயபெட்டிஸ் பர் சாச்சா என்ற எங்கள் பேச்சு நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எண்டோக்ரானாலஜிஸ்ட் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் நிபுணர்கள் மதிப்பிடப்பட்ட குழு எங்களுடன் உள்ளது. மதுரை ஸ்டுடியோவிலிருந்து டாக்டர் ஆசிர்வாதம், டாக்டர் ஸ்ரீதர், டாக்டர் மகேஷ் பாபு. என்னோட முதல் கேள்வி டாக்டர் ஆசிர்வாதம் அவர்கள் கிட்ட இருந்து, சர்க்கரை நோய்களுக்கான அறிகுறிகள் என்ன? இப்ப சர்க்கரை நோயை கவனிக்காம விட்டுட்டா, அதுக்கு சிகிச்சை எடுக்காம விட்டா அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க. சர்க்கரை வியாதி என்று சொல்லும் பொழுது அதிக தாகம், அதிக பசி, அதிகமாக நீர் போதல், இந்த மூன்றும் அதிகமாக வரக்கூடிய வெளிப்பாடு, அதாவது அறிகுறிகள். ஆனால் இது அல்லாத பல அறிகுறிகளும் உண்டு. உடல் மெலிந்து போவது, யூரின் போகிற நீர் போகக்கூடிய இடத்திலே அரிப்பு ஏற்படுவது, தோள்பட்டை வலி, இது போன்ற அறிகுறிகளும் இருக்கலாம். இது போக முக்கியமான ஒரு செய்தி உங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். அதாவது அறிகுறிகளே இல்லாமல் சர்க்கரை நோய் இருக்கக்கூடும். ஆகையால் 25 வயதோ அல்லது 30 வயதோ அதை தாண்டியவர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை ஆகாரத்திற்கு பிறகு ஒரு இரத்த டெஸ்ட் செய்து கொள்வது நல்லது. இந்த சர்க்கரை நோயை இது போலவே விட்டுவிட்டால் என்ன ஆகும்? அது இரத்தத்திலே சர்க்கரை அளவை கூட்டுவதனாலே வெளியே பார்ப்பதற்கு எந்த அறிகுறியும் இருக்காது. ஆனால் உடம்பில் ஓடும் எல்லா இரத்த குழாய்களையும் பாதித்து கண் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, இருதய பாதிப்பு, பக்கவாதம், கால் பாதிப்பு போன்ற நரம்பு பாதிப்பு போன்ற பல பாதிப்புகளை உண்டாக்கும். ஆகையால் அறிகுறிகளை உணர்ந்து, அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் அதை கண்டுபிடித்து நல்ல முறையில் வைத்தியம் செய்யும் பொழுது இந்த காம்ப்ளிகேஷன், பின்விளைவுகளை தடுக்க முடியும். அடுத்ததான் டாக்டர் ஸ்ரீதர் அவங்க கிட்ட என்னுடைய கேள்வி. இப்போ ஒரு சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி அவங்க ஒரு ஃபாஸ்டிங் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபாஸ்டிங் இருக்கலாமா? அப்படியே ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள், இல்லை அது அவங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. ஃபாஸ்டிங் என்பது இந்து, கிறிஸ்டியன் மற்றும் இஸ்லாமியர் அனைவர்களிடமும் காலமாக இருந்து வரும் ஒரு பழக்கம். அதில் மிக ஃபேமஸானது இஸ்லாமியரிடம் காணப்படும் ரம்ஜான் ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங் என்பது சர்க்கரை நோய் நல்ல கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் பொழுது, குறிப்பாக HbA1c 7% கீழ் இருக்கும் பொழுது அது ஃபாஸ்டிங்கில் எந்த பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கட்டுப்படுத்தப்படாத சர்க்கரை நோய், குறிப்பாக HbA1c 9% அதிகமாக இருக்கும் பொழுது நாங்கள் மருத்துவர்கள் ஃபாஸ்டிங் வைத்துக்கொள்ள அறிவுறுத்த மாட்டோம். அப்போது ஃபாஸ்டிங் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை நோய் மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனையுடன் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் இன்சுலின் போன்ற மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த இன்சுலின் மருந்துகளை குறைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது தற்போதைய காலகட்டங்கள் சர்க்கரை நோயை குறைக்காத அளவுக்கு இன்சுலின் உள்ளது, அதாவது ஹைப்போகிளைசிமியா என்று சொல்லக்கூடிய, அது ஏற்படாத அளவு இன்சுலின் உள்ளது. ஆகையால் மருத்துவரின் ஆலோசனையுடன் நல்ல கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டவர்கள் ஃபாஸ்டிங் இருந்து கொள்ளலாம். சர்க்கரை நோய் மிக மோசமான நிலையில் இருக்கும் பொழுது ஃபாஸ்டிங் வைத்துக்கொள்ள நாங்கள் அறிவுறுத்த மாட்டோம். அடுத்ததா டாக்டர் மகேஷ் பாபு அவர்கள் கிட்ட, பொதுவாகவே நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் அப்படின்னா டைப் 1, டைப் 2 அப்படின்னு சொல்லுவோம். இது தாண்டி ஏதாவது வகைகள் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் நேயர்களுக்காக நீங்க சொல்லுங்க. இதுல ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா சர்க்கரை நோயாளிகளுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க.
ரத்த பரிசோதனை வீட்டிலிருந்தே செய்ய முடியுமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ நம்ம சர்க்கரை வியாதி வகைகள் பார்த்தோம்னா ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து டைப் 2 டயபெட்டிஸ். இது வந்து ஒரு கார்டன் வெரைட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 100 பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னா அதில் 95 பேருக்கு வந்து டைப் 2 என்று கூறப்படும் 2ஆம் வகை சர்க்கரை வியாதி தான் அதிகமாக இருக்கும். மீதமுள்ள 3%லேருந்து 4% பேருக்கு வந்து டைப் 1 சர்க்கரை வியாதி இருக்கும். மீதமுள்ள இந்த 1-2% என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சொல்லக்கூடியது வந்து இந்த ப்ரெக்னன்சி டயத்தில் வர்ற பேறுகால சர்க்கரை வியாதி. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப காமன் தான். இப்போ ஒரு 100 பேருக்கு ப்ரெக்னன்சி டயத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா 10லேருந்து 13 பேருக்கு இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்றதை கண்டுபிடிப்போம். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்றது வந்து பேறு காலத்தில் மட்டும்தான் இருக்கும். மோஸ்ட்லி 99% வந்து குழந்தை பிறந்தோன்னா சரியாக போயிடும். பட் இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வர்றதே வந்துட்டு பிற்காலத்தில் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்படின்றதுக்கான ஒரு வார்னிங் சிம்டம் தான். ஜென்ரலாக இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு வந்து நம்ம இன்சுலின் மருந்து மட்டும் போட்டு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். குழந்தை அதாவது டெலிவரி ஆகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோஅப்பில் சர்க்கரை வியாதி இருந்தால் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லாட்டி டயட் கண்ட்ரோலில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்த வகை அப்படின்னு சொல்லக்கூடியது மிக ரேரான டைப் ஆஃப் டயபெட்டிஸ். அதாவது சில மருந்துகள் உட்கொள்றனால வர்றது, ஸ்டீராய்டு வகையான மருந்துகள், நாள்பட்ட தோல் வியாதிக்கு எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி சோரியாசிஸ் அல்லது கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய நாள் ஸ்டீராய்டு மருந்துகள் எடுத்துக்குவாங்க. இந்த ஸ்டீராய்டுனால ஏற்படுற அதிக சர்க்கரை அளவு கூட வந்துட்டு ஒரு வகையான டயபெட்டிஸ் தான். அதை வந்து ஸ்டீராய்டு இன்டியூஸ்டு டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சில ரேர் டைப் ஆஃப் டயபெட்டிஸ் வந்து என்னன்னா, இந்த கணையத்தில் ஏற்படுற கல் அடைப்புனால, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கிரானிக் கால்சிஃபிக் பேங்க்ரைடைட்டிஸ் சொல்லுவோம். கணையத்தில் ஃபுல்லாக சின்ன சின்ன கல்லாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ கணையத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலின் அளவு ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, செகண்டரி டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வகையான டயபெட்டிஸ்க்கும் வந்து நம்ம இன்சுலின் மருந்தே ஒரு சால சிறந்ததாகும். ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. பட் காமனாக சொல்ல போனோம்னா இந்த ஸ்டீராய்டு உட்கொள்றனால, அப்புறம் இந்த கால்சிஃபிக் பேங்க்ரைடைட்டிஸ், ஸோ அந்த மாதிரி வகைகள் தான். அடுத்ததாக டாக்டர் ஆசீர்வாதம் அவர்கள் கிட்ட சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியுமா, சர்க்கரை நோயை வந்து ரிவர்சபிள் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவான விளக்கம் நம்ம நேயர்களுக்காக. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுறோம். அதில் மெஜாரிட்டி கரெக்டாக ட்ரீட் பண்ணுறதும் நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம். இது பெரிய ஒரு முடியாத ஒரு காரியம் அல்ல. ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறை, ஆகாரத்தில் கரெக்டான அளவுக்கு பத்தியம், உடல் பயிற்சி மிக மிக அவசியம். போதை வஸ்துகள், சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு போன்றவைகளை தவிர்க்க வேண்டும். மாத்திரை மருந்துகளை ஒழுங்காக சாப்பிட வேண்டும். இது போக மன உளைச்சலை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி செய்யும் பொழுது சர்க்கரை வியாதியை வந்து நம்ம நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு சர்க்கரை வியாதிங்கிறது வந்து மேபி ஒரு 1% இல்லை 2% தான் இருக்கும். ஆனால் அந்த பேஷண்ட்டோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர்கிட்ட இன்னைக்கு கண்ட்ரோல் வரலன்னா நாளைக்கு போய் திருப்பி பார்க்கணும், நாளைக்கு பார்க்கணும். அந்த கண்ட்ரோல் வர வரைக்கும் அந்த பொறுமையாக பார்க்கணும். அது ரொம்ப பேஷண்ட்ஸுக்குரிய ஒரு முக்கியமான பொறுப்பு, ஒரு பொறுமை தேவை. இரண்டாவதாக மாத்திரைகள், ஒரு மாத்திரை கொடுக்குறோம், 2 மாத்திரை கொடுக்குறோம், 3 வகையான மாத்திரை சர்க்கரை கொடுக்குறோம். அதுக்கு மேலே கண்ட்ரோல் வரலைன்ற போது இன்சுலின் ஊசி போட சொல்லி எந்த மருத்துவரும் சொல்லுவாங்க. ஆகையினால இன்சுலின் போட சொன்னாங்கன்னா தேவைப்பட்டால் அதை போட்டுக்கொள்ளவும், உடற்பயிற்சி, ஆகார பத்தியம், மன உளைச்சல் குறைப்பது, சிலதை தவிர்க்க வேண்டியது, இதை அனைத்தையும் செய்யும் பொழுது சர்க்கரை வியாதியை குணப்படுத்த முடியாத ஒரு சர்க்கரை வியாதி இருக்க போகிறது இல்லை. இன்னொரு ஹாப்பி நியூஸ் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்க்கரை வியாதியை நல்ல முறையில் வைத்தியம் பண்ணும் பொழுது சற்று உடல் பருமனாக உள்ளவங்க, ஆரம்ப கால சர்க்கரை நோயாக இருக்கிறவங்க, சீரியஸ் ஆகார பத்தியத்தை கடைபிடிச்சாங்கன்னா மருந்து மாத்திரைகளோட அந்த சர்க்கரை வியாதியை ரிவர்சல் உண்டாக்கலாம். இதுக்கு ரிவர்சலுங்கிற வார்த்தையோட ரெமிஷனுங்கிற வார்த்தை வந்து இன்னும் கரெக்டான அப்ராப்ரியேட் வார்த்தை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைதி நம்ம பார்க்குறோம். அந்த கைதி வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லாதனால ஜெயிலுக்கு போகிறார். அவர் நல்ல முறையாக நன்னடத்தினால வெளியே வர்றார். அவர் கைதி இல்லை, நார்மலாக தான் இருக்கார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வியாதியின் தன்மைக்கு போஸ்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு பேர். ஆனாலும் அவர் என்னைக்கு திருப்பி திருடினாலும் திருப்பி ஜெயிலுக்குள்ள போயிடுவார்.
ஆனால் என்னைக்கு திருப்பி உடல் பருமனானாரோ கணக்கு இல்லாமல் சாப்பிட்டாரோ உடனே சர்க்கரை வியாதிக்குள்ளே போயிடுவார். ஆகையினால இதை முயற்சியோடு செஞ்ச நபர்கள் அதை விடாமுயற்சியோடு கண்டினியூ பண்ணி சர்க்கரை வியாதி இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். டாக்டர் ஸ்ரீதர் அவங்க கிட்ட என்னுடைய கொஸ்டின், சர்க்கரை நோயாளிகள் HbA1c அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணும்போது பிளட் லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்க. இரத்த பரிசோதனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபாஸ்டிங் குளுக்கோஸ், அதாவது வெறும் வயிற்றில் 8 மணி நேரம் எதுவும் உணவு அருந்தாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய சுகர். அதன் பிறகு போஸ்ட்பாண்டியல் பிளட் குளுக்கோஸ், அதாவது உணவு உண்ட 2 மணி நேரத்திற்கு பிறகு. மூன்றாவதாக HbA1c என்று சொல்லப்படக்கூடிய கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் A1c. HbA1c என்பது கடந்த 3 மாதங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆவரேஜ், அதாவது இரத்த சர்க்கரையின் சராசரி அளவாகும். இப்போ உள்ள ஸ்டடீஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த HbA1cங்கிறது வெரி நல்ல டெஸ்ட் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது HbA1c என்பது கடந்த 3 மாதங்கள் ஃபாஸ்டிங் பிளாஸ்மா குளுக்கோஸ் அண்டு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கக்கூடியது, அதெல்லாம் அன்றன்று வேறுபடும். ஆனால் இந்த HbA1c என்பது கடந்த 3 மாதமாக உள்ள ஆவரேஜ் சராசரி எடுத்துக்கிறோம். அதனால அந்த HbA1cங்கிற டெஸ்ட் வந்து ரொம்ப கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்ட்டு டயபெட்டிஸ்ல இப்போ சொல்லப்படுகின்றது. அது நார்மலா சர்க்கரை உள்ளவர்களுக்கு 7%, அதாவது 7% கீழே இருந்தால் அது குட் கண்ட்ரோல். அது வந்து 7 to 8 அல்லது 7 to 9 அப்போது ஒரு மாடரேட் கண்ட்ரோல். 9%, அதாவது 9% மேலே இருக்கும் பொழுது அது வெரி புவர் கண்ட்ரோல். இதுல என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த 9% அதிகத்துக்கு உள்ளவங்களுக்கு பலவித சர்க்கரை பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக இந்த பாதிப்புகள் ஏற்பட்ட பிறகு நம்ம சரி செய்ய முடியாது. ஆகையால் the prevention is better than cure. அடுத்த கேள்வி டாக்டர் மகேஷ் பாபு அவர்கள் கிட்ட, மெட்டபாலிக் டிஸார்டர் நீரிழிவு மாற்று சிதை கோளாறுகள் அப்படின்னு சொல்றாங்க, அது எதனால வருது, அதனை கட்டுப்படுத்த முடியுமா? அண்ட் அதே மாதிரி ரத்த பரிசோதனை செய்யும் போது அது எவ்வளோ நாளில் மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நேயர்களுக்காக சொல்லுங்க. ஸோ இப்போ மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டயபெட்டிஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் மெட்டபாலிக் டிஸார்டர் தான். ஸோ டயபெட்டிஸ் தவிர்த்து வேற என்னென்ன கண்டிஷன் இந்த மெட்டபாலிக் டிஸார்டரில் வருதுன்னா, ஒபிசிட்டி, சார் சொன்ன மாதிரி உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, பிபி அதிகமாக இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி பேஷண்ட்ஸும் அலாங் வித் டயபெட்டிஸ் இருந்தால் அவங்கள வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 டிசீஸுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று லிங்க்டு தான். இப்போ உடல் பருமனால் வந்து சர்க்கரை வியாதி வருது. ஏன்னா உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கணையத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலின் வந்து சரியாக வேலை பார்க்காது. அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கணையத்தில் ஓரளவு இன்சுலின் நல்லா சுரக்கும், பட் ஆனால் வந்து இந்த ஃபேட் செல்ஸ் வந்து இன்சுலினை வேலை பார்க்காம தடுக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு காலப்போக்கில் வந்து கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமாகும், ப்ரெஷரும் அதிகமாகும். ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் 4 டிசீஸ் தான் வந்து மெட்டபாலிக் டிஸார்டர் அல்லது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்துட்டு இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் டெஸ்ட், இது டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நல்ல கண்ட்ரோலில் இருக்கிறாங்க, சுகர் லெவல் எப்போவுமே வந்து ஃபாஸ்டிங்கில் பார்த்தா 120க்குள்ளே இருக்குது, சாப்பிட்ட பின்னாடி 180க்குள்ளே இருக்குன்னா அவங்க 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட்டுக்கு வந்தாலே போதும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வர்றப்ப இந்த ஃபாஸ்டிங் டெஸ்ட் பண்ணணும், போஸ்ட் பின்னாடியில் பண்ணணும், HbA1c பண்ணணும். இதே வந்து HbA1c லெவல் வந்து அதிகமாக இருக்குது, 9% இருக்குது, 10%, 11% இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அல்லது மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும். டாக்டர் ஆசீர்வாதம் அவர்கள் கிட்ட, சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு சொல்லும்போது உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுகிறதா, அது எந்த அளவுக்கு தேவை, அதே மாதிரி குறைந்த அல்லது அதிக கிளைசிமிக் உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய குறியீடுகளை நீங்கள் வந்து நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். நியர் நார்மல் டயட், அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு டயட் அட்வைஸ். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், பொங்கல், உப்புமா இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம். ரைஸ் சாதாரணமாக சாப்பிடக்கூடியவங்க ரைஸை சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான வெஜிடபிள் வந்து கீரை. அந்த கீரை ஷுட் டெஃபினெட்லி பி எ காம்பனண்ட், ஒரு கட்டாயமாக ஒரு கீரை இருக்கணும். அது போக நாறு சத்து உள்ள மிச்ச காய்கறிகளான கேபேஜு, காலிஃப்ளவர், சோயாபீன்ஸ், நூக்கோல், வாழைத்தண்டு, வாழைப்பூ, கொத்தவரங்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், இந்த மாதிரி காய்கறிகளை 2 காய்.
நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கறியோ மீனோ சிக்கனோ பொரிச்சதாக இல்லாமல் குழம்புல போட்டது ஒரு 2 பீஸ் டேஸ்ட்டுக்காக. இந்த மாதிரி லஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி டின்னர் சாப்பிட்றான்னு சாப்பிட்லாம். அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டில் சொன்ன மாதிரி 2 அல்லது 3 இட்லி அல்லது 2 தோசை அந்த மாதிரி டிஃபனை மாதிரி சாப்பிட்றவங்க டிஃபன் மாதிரியும் சாப்பிட்லாம். பட் என்னென்ன வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா, அளவு வந்து ஒரு நாள் கூட்டி ஒரு நாள் குறைச்சி செய்யக்கூடாது. சீராக சாப்பிடணும். 2வது இடையில சாப்பிடாமல் நம்ம இருக்கிறோமே, அப்படி இல்லாமல் இடையில ஸ்நாக்ஸ் ரொம்ப முக்கியம். எதுக்காக அந்த ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, கடவுளோட படைப்பில் சாப்பாடு சாப்பிட்டு சர்க்கரை கூடிச்சுன்னா இன்சுலின் சுரக்கும், சாப்பிடலன்னா இன்சுலின் சுரக்காது. ஆனால் நம்ம மாத்திரை மருந்து கொடுக்கும்போது சுரக்க வைக்கிற மாத்திரை சுரக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இடையில நம்ம ஸ்நாக்ஸ் அளவு சாப்பிட்டோம்னா தான் லோ சுகர் தாழ் சர்க்கரை நிலை வராமல் இருக்கும். ஸோ எந்திரிச்சோன்னு ஒரு பெட் காஃபி, ஒரு 11 மணிக்கு வெள்ளரி பிஞ்சு அல்ல மேரி பிஸ்கெட்டு, ஒரு காஃபி டீ சீனி இல்லாமல், சாயந்தரம் ஒரு காஃபி டீ இது சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவிச்ச பலகாரம், ராத்திரி படுக்க போகும்போது ஒரு 100 ml மில்க்கு, ஒரு ஃப்ரூட். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த சர்க்கரைக்கு ஆகார பற்றியுமே முழுமையான ட்ரீட்மெண்ட்டாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர் ஸ்ரீதர் அவங்க கிட்ட இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்காக, ஏன்னா பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இப்போ நியூ கரண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக டாக்டர். அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் மானிட்டரிங், அதாவது பரிசோதனைகள் அப்படிங்க பார்க்கும்போது குளுக்கோமீட்டர் இப்போ ஒவ்வொரு முறையும் லேபுக்கு போய் அவங்க சுகர் டெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா 4 ml பிளட் எடுப்பாங்க. ஸோ இந்த குளுக்கோமீட்டர் ஆல்மோஸ்ட் நவ் சொஃபஸ்டிகேட்டட் அக்யூரேட் குளுக்கோமீட்டர். ஸோ அதனால ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது லேபில் பார்க்குற சுகருக்கும் குளுக்கோஸ்க்கும். ஸோ அது மாதிரி அது ஒரு அட்வான்ஸ் டெக்னிக். அப்புறம் இன்னொரு டெக்னிக் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம், ஆங்கிலத்தில் சிஜிஎம்எஸ். அதாவது ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும், காயின் சைஸில் மாட்டிக்கிடுவாங்க. அது நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணுற மாதிரி டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம உடம்புல என்ன சுகர் இருக்குது அப்படின்னு பிரிக் பண்ணாமையே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த டெக்னாலஜி அதை வச்சு நம்ம இந்த மாதிரி குளுக்கோஸ் நம்ம உடம்புல என்ன இருக்குது அப்படின்னு செல்ஃபோன்லேயே லிங்க் ஆகிக்கிற மாதிரி நம்ம டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு. அதுதான் டயக்னோஸ்டிக் ஆர் மானிட்டரிங் பர்பஸ். ட்ரீட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், முன்ன காலங்கள்லாம் இன்சுலின் சிரிஞ்சில் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்சுலின் பென் டிவைஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பேனா மாதிரி வந்துடுது, ரொம்ப ஃபைன் நீடில். ஸோ அதனால் ரொம்ப பெயின் ஃப்ரீயாக இருக்கும். அது ஒரு இன்சுலின் டெக்னாலஜி. அப்புறம் மருந்துகள்னு எடுத்துக்கும் போது ரொம்ப ஃப்ரெண்ட்லி மருந்துகள், அதாவது மாத்திரைகள்லேயே லோ சுகர் உண்டு பண்ணாத அளவுக்குள்ள மருந்துகள் வந்திருக்கு இப்போதைக்கு. அது போக கிட்னிக்கு ஃப்ரெண்ட்லி மருந்துகள், ஹார்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லி மருந்துகள், அந்த மாதிரி இன்சுலின்லையுமே லோ சுகர் ஆகாத அளவுக்கு உள்ள நியூவர் இன்சுலின்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ இப்போ முன்ன காலங்களில் இன்சுலின் ஏன் பயப்படுவாங்கன்னா, லோ சுகர் ஆயிரும், அதனால் வீட்டில் எமர்ஜென்சியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற வயசானவங்கலாம் அந்த ஃபியர்லாம் இப்போ கிடையாது. ஸோ லோ சுகர் உண்டு பண்ணாத அளவுக்குள்ள இன்சுலின் இருக்குது. அது போக உடல் பருமன் அதிகமாக உள்ளவங்களுக்கு ஈவன் 10 முதல் 15 கிலோ வரைக்கும் குறைக்கக்கூடிய அளவுக்கு சுகர் மாத்திரைகளும் இன்சுலின் சுகரை குறைக்கக்கூடிய இன்சுலின் போன்ற மருந்துகளும் நியூவராக டெவலப் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நிறைய ரோபஸ்டாக டெக்னாலஜிஸ் ஆஸ் வெல் அஸ் இந்த மெடிசின்ஸ்லாம் நிறைய புதுசாக ஃபாரின்ல என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்களோ வித்தின் இயரில் இந்தியாவுக்கு வரக்கூடிய அளவுக்கு நவ் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. அடுத்ததா டாக்டர் மகேஷ் சார் கிட்ட, ஸ்வீட்டான பர்சன், ரொம்ப ஸ்வீட், ஏன்னா சர்க்கரை நோயாளி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நிச்சயமாக ஸ்வீட் பற்றி பேசி தான் ஆகணும். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்ஸு, செயற்கை ரசாயனங்களில் நிறைய உணவுகள் வந்துட்டே இருக்குது, ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணி. அது அதிகமாக எடுத்துக்கலாமா சர்க்கரை நோயாளிகள் என்பதை நீங்கள் நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர், அதாவது சூக்ரலோஸ், அந்த மாதிரி நிறையாது நம்ம கடையில் கிடைக்கும். நம்ம பேஷண்ட்ஸே நிறைய பேர் கேட்பாங்க, சார் நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க, கருப்பட்டி யூஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க, எனக்கு டீ காஃபியே சாப்பிட பிடிக்கல சார் அப்படின்ட்டு. ஸோ தாராளமாக அவங்க ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கும் ஒரு சில லிமிட்டேஷன் உண்டு. இப்போ காஃபி டீயில் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில பேர் கேட்குறாங்க, சார் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரில் பண்ண ஸ்வீட்ஸு இதெல்லாம் இருக்குது, ஜிலேபி இருக்குது, குலோப் ஜாமுன் இருக்குது, அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்ட்டு. அதுவும் ஒரு லிமிட்டாக சாப்பிட்டுக்கலாம், சரியா? ஸோ ஏன் லிமிட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்னா, அந்த ஸ்வீட்டு கூட அது ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான். ஒரு ஜிலேபியோ குலோப் ஜாமுனோ எடுத்திங்கன்னா ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் தான்.
ஸோ அந்த மாவு சத்து அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி அது வந்து நெய்யில் தான் பொரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபேட் கண்டென்ட்டும் அதிகம். ஸோ லிமிட்டாக எடுத்துக்கிட்டால் சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனில் தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி சாப்பிட்டாங்கன்னா அது வந்து மறுபடியும் வந்து சுகர் லெவலை 300-400க்கு ஏற்றிடும். ஸோ அதனால் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, லிமிட்டாக சாப்பிட்டுக்கோங்க. ஒரு தீபாவளி, பொங்கல், ஒரு நியூ இயர்னு வருதுன்னா 1 பீஸ் அல்லது 2 பீஸ் சாப்பிட்டுக்கோங்க. 2 நாளைக்கு சாப்பிடுங்க, அதோட நிப்பாட்டிக்கங்க. டெய்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். நீரிழிவு நோயாளிகளுக்காக ஒரு மெசேஜ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்ன மெசேஜ் கொடுப்பீங்க டாக்டர் ஆசீர்வாதம் அவர்கள்? நான் சர்க்கரை நோயாளிகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய அட்வைஸ், ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரூல், கால் பாதுகாப்பு. இந்த கால் பாதுகாப்பை நல்ல முறையில் செய்யும் பொழுது காலில் வரக்கூடிய பின்விளைவுகளான புண்கள், கேங்க்ரீன், கால் இழப்பு அனைத்தையும் நிச்சயமாக தடுக்க முடியும். இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது தினமும் காலை பராமரிக்க வேண்டும். காலை முதலில் பார்க்க வேண்டும். குனிந்து பார்க்க முடியவில்லை என்றால் ஒரு கண்ணாடியை வைத்து கால் பாதத்தை பார்த்து ஏதாவது இடத்தில் புண்ணுகளோ அல்லது சிவந்த பகுதிகளோ வெடிப்புகளோ இருந்தால் உடனே டாக்டர் அணுகி அதுக்குரிய வைத்திய முறையை செய்து கொள்ள வேண்டும். சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளும்போது, குறிப்பாக HbA1c-யை 7%க்கும் வைத்துக்கொண்டால் அவர்களுக்கு பலவித சர்க்கரை நோயின் பாதிப்புகளான பக்கவாதம், இதய செயலிழப்பு, சிறுநீரக செயலிழப்பு மற்றும் நரம்பு சேதம், கால்களில் ஏற்படும் ஆறாத புண்கள் போன்ற பலவித பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். மருத்துவரின் ஆலோசனையுடன் மருந்துகளை முறையாக எடுத்துக்கொள்ளும் பொழுது மருந்துகளினால் எந்தவித பாதிப்பும் இல்லை. சர்க்கரை நோய் மோசமாக இருக்கும் பொழுது, குறிப்பாக HbA1c 9%க்கும் அதிகமாக இருக்கும் பொழுது மருத்துவர்கள் இன்சுலினை பரிந்துரை செய்தால் எந்தவித பாதிப்பும் இன்றி எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இன்சுலின் மருந்துகளினால் எந்த பாதிப்பும் இல்லை என்பது 100 வருட கண்டுபிடிப்புகளிலிருந்து அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்கள் அனைவரும் இன்சுலின் மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் குழந்தையையும் கர்ப்பிணி பெண்களையும் பாதுகாக்கக்கூடிய வல்லமை இன்சுலின் மருந்திற்கு உள்ளது. நன்றி. இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோய் பற்றியும் சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் பற்றியும் பல தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. சர்க்கரை நோயை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு கூகுளில் பார்க்குறாங்க, வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க, எனக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சு டாக்டர், சுகர் லெவல் 200 தான் இருக்குது, ஆனால் எந்த சிம்டம்ஸும் இல்லை, நான் எதுக்கு வைத்தியம் பார்க்கணும், எனக்கு ஏதாவது பிரச்சனை வர்றப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மிக மிக தவறான ஒரு கருத்து. சர்க்கரை வியாதி என்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்களோ அன்னைக்கே வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சர்க்கரை வியாதியை கண்டுபிடிக்கிற அன்னைக்கே வந்து உங்கள் கணையத்தில் சுரக்கிற இன்சுலின் வந்து பாதி அளவுக்கு மேலே குறைஞ்சிருக்கும். பாதி அளவுக்கு மேலே குறைஞ்ச பிறகு தான் சர்க்கரை வியாதியோட அறிகுறியை தென்பட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பெருசாக எதுவும் பாதிப்பு வரல, அதுக்காண்டி ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேருந்தே டேப்லெட்டோ அல்லது இன்சுலினோ உங்கள் டாக்டர் பரிந்துரைக்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக எடுக்கணும். டயபெட்டிஸ் பர் சாச்சா நிகழ்ச்சியில் உங்களோட கோல்டன் டைமை எங்களுக்காக நீங்கள் கொடுத்து பார்வையாளர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு நவீனம்ல என்னென்ன மெடிசின்ஸ், என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்ன மாதிரி உணவு கட்டுப்பாடுகள் அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான விளக்கங்கள் நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. டாக்டருக்கு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா உங்கள் கோல்டன் டைமை எங்களோட நீங்கள் வந்து ஷேர் பண்ணதற்காக. சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்னைக்கு பல பயனுள்ள தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சென்று அடைஞ்சிருக்கும். இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற பல இணையதள பக்கங்கள்ல உங்களுக்கு இருக்கு. இந்த பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே போல அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க வரேன். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது நான் மோகனா. நன்றி, வணக்கம்.